வணக்கம். நெறைய பேருக்கு இப்ப டாங்கிள் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். புதுசா ரினியூ பண்ணி புது டாங்கிள் வாங்கியிருப்பீங்க. சிலர் புதுசாவே டாங்கிளுக்கு அப்ளை பண்ணி இருப்பீங்க ப்ரமோஷன்ல வந்ததுனால. ஸோ டாங்கிள் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள ரினியூ பண்ணாலும் சரி, புது டாங்கிள் வாங்குனாலும் சரி, அத உங்களோட ஐடியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுபோக டாங்கிள் யூஸ் பண்றதுக்கு பேசிக்கா ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படும். அது என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு டாங்கிளுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ற டாங்கிளுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டம்ல ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைலை எல்லாருமே அவங்க சிஸ்டம்ல ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் இஎம் சைனர்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த இஎம் சைனரையும் உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இஎம் சைனர் ஆப்ல இது பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 5 ஃபைல் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டால் ரூட்னு இருக்குங்கல்ல, இதை ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு லோட் ஆகும் பேஜ். அது லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இஎம் சைனரை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட இஎம் சைனர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இஎம் சைனர் சர்வீஸ் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஒன்ஸ் இஎம் சைனர் ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களோட அப்ரூவர் ஐடி, ஸோ பொதுவாக டாங்கிள் அப்ரூவருக்கு தான் வாங்கியிருப்பீங்க. உங்களோட யாருக்கு டாங்கிள் வாங்குனீங்களோ அந்த அப்ரூவரோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்ல. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அதர் அப்ளிகேஷனுக்குள்ள போய் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேசிக்கா எப்ப டாங்கிள் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஒரு டாங்கிளுக்கான டிஎஸ்சி யூஆர்எல் ஒன்று போடுவோம். ஸோ அது என்னன்னா https://127.0.0.1:8080:/ இது போட்டோன்னே இந்த மாதிரி பேஜ் இஸ்ன்ட் ஒர்க்கிங்னு வரணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இஸ்ன்ட் ஒர்க்கிங்னு வராம வேற அனேபிள் டு கனெக்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களோட இஎம் சைனர் ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது பண்ணிட்டு இந்த மாதிரி பேஜ் இஸ்ன்ட் ஒர்க்கிங்னு வரணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அதர் அப்ளிகேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவர் ஐடிக்கு தான் போகணும். அதாவது யாருக்காண்டி டாங்கிள் வாங்குனீங்களோ அவங்க ஐடியில லாகின் பண்ணி அவங்களோட அதர் அப்ளிகேஷன்ல வந்தீங்கன்னா இங்க அவங்களோட நேம் காட்டும். ஆக்சுவலா யாருக்கு இது பண்ண போறீங்களோ அவங்களோட ஐடியில அவங்களோட நேம் காட்டும். இதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த செக் பாக்ஸை கொடுத்து சைன் இருக்குங்களா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இஎம் சைனர் ஒரு தடவை லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகி அந்த டாங்கிள்ல நேம் காட்டும். ஸோ இங்க இருக்க நேமும் இங்க இருக்க நேமும் சேமான்னு பாத்துக்கோங்க. இது ஆக்சுவலா என்னோட டாங்கிள் இல்ல, உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காண்டி எடுத்ததுனால காட்டுறேன். உங்களுக்கு இங்க ரெண்டு இடத்துலயும் சேம் நேம் இருக்கும். இது ரெண்டு சேமா இருக்கும் பட்சத்துல இங்க சைனுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு போட சொல்லும். உங்க டாங்கிளுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை நீங்க இங்க என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இந்த லாகின் ஒரு பட்டன் இருக்குங்களா, இதை கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ என்னோடதுலங்கிறனால கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரிஜிஸ்டர் மட்டும் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா உங்களோட டாங்கிள் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. ஸோ நீங்க ஃபர்தரா எப்பவும் போல போயிட்டு ஃபினான்ஸுக்குள்ள போய் நீங்க பில் அப்ரூவ் பண்றது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே நீங்க இது பண்ண தேவையில்லை. ஸோ பேசிக்கா நீங்க டாங்கிளுக்கு தேவை இஎம் சைனர் இருக்கணும், ஜாவா இருக்கணும். அதுக்கப்புறம் மெயினா இந்த 127 போட்டு உள்ள வந்தோடனே இந்த பேஜ் இஸ்ன்ட் ஒர்க்கிங்னு வரணும். இதுதான் நீங்க பேசிக்கா கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதர் அப்ளிகேஷன் போறீங்க, டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வரீங்க, இங்க நேமை செக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ் நேமை செக் பண்ணிட்டு சைன் கொடுக்குறீங்க. சைன் கொடுத்தா நேம் காட்டும். நேமை செலக்ட் பண்ணி சைன்ங்கிறத கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட சொல்லும். போட்டு லாகின் கொடுங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரிஜிஸ்டர் மட்டும் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு வரும். இவ்வளவுதான் இதுல ஸ்டெப்பு. அது மாதிரி உங்களுக்கு ஜாவா இல்ல வேற எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கூகுள்ல போயிட்டு பேண்டா சைன் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வேண்டாம், செகண்ட் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்குங்களா பேண்டா சைன் செகண்ட் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல டவுன்லோட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஜாவா எல்லாமே எல்லா டோக்கனுமே இதுல இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இஎம் சைனர் வேணும்னா உங்களோட லோக்கல்ல ட்ரெஸரியில யார்ட்டையாச்சும் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இல்லை உங்களோட லோக்கல் ஆஃபீஸ் யாராச்சும் பக்கத்து சப்பார்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் டாங்கிள் சேஞ்ச் பண்ணும்பொழுது இப்போ புதுசாக எல்லாருக்குமே இந்த ஹைப்பர் பிகேங்கிற டாங்கிள் தான் கொடுப்பாங்க. இதை நீங்கள் சிஸ்டமில் மாட்டின உடனே இந்த பென்ட்ரைவ் மாட்டின மாதிரி இந்த மாதிரி சிடி டிரைவ் ஹைப்பர் பிகேன்னு காட்டும். இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இந்த ஹைப்பர் பிகேன்னு.
இதையும் நீங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒன்று இதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதனால நோ கொடுத்துறேன். இதுல என்ன கேக்குதோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காட்டும், இந்த ஐக்கான் வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹைப்பர் பிகே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் இதுல ஸ்டெப்ஸ்.